ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் வந்து ஸ்டோரி போடுறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு போட்டிருந்தேன் இல்லையா? அதில தான் நான் கேட்டிருந்தேன் இல்லையா? இது போடலாமா வேணாமான்ட்டு. அந்த வீடியோவ சேனல்லேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ மறுபடி என்னோட ஸ்டோரியில வந்து பார்ட் 1 நான் சொல்லிட்டேன். அதாவது எபிசோட் 7ல இருந்து வரது தான் நான் சொல்லியிருப்பேன். அதையும் தூக்கிடுவாங்களா இல்லையான்னுலாம் தெரில மக்களே. பட் பார்க்கலாம். அவங்க பாட்டுக்கு தூக்குறேன்னா தூக்கிட்டு போகட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் ஒரு சில பேர்னாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்காக தான். இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். பூனும், ஃபாவும் வந்து ஜப்பான்ல தான் இருப்பாங்க. ஸோ எந்திரிச்சு போய் பூன் வந்து குளிக்கிறதுக்காக போவான். மிரர்ல போய் பார்த்ததும் அவனுக்கே ஷாக் ஆயிருக்கும். அவனோட பாடி ஃபுல்லாவே நிறைய ரெட் மார்க்ஸ், அதாவது அந்த ஹிக்கி மார்க்ஸ் நிறைய இருக்கும். பாடி ஃபுல்லாவே இருக்கும். இத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாரி கோவமா வரும். ஃபா வந்து இப்படி பண்ணிட்டானே! இப்ப நான் எப்படி வெளில போறது? நான் இப்போ ஃபுல்லா கவர் பண்ணிட்டு போனா மட்டும் தான் மத்தவங்களுக்கு தெரியாது. இல்லன்னா யார் என்ன பார்த்தாலும் நைட் என்ன ஆயிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு மாரி ஷையா இருக்கும். அதுக்கப்புறமா அவன் அத பார்த்துக்கிட்டு குளிக்கலான்னு போம்போது, பின்னாடியே வந்து ஃபா வந்துருவான். ஃபா வந்ததும் இவன் ஒரு மாரி பயப்படுவான். ஃபா சொல்லுவான், "இல்ல உனக்கு நான் ஆயின்மென்ட் போட்டு விடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். நான் போட்டு விடுறேன்" அப்படின்றதும், "ஆயின்மென்ட்டா? தேவையில்ல. அதெல்லாம் தேவையில்ல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்றதும், "இல்ல நான் நைட்டு ஒரு வாட்டி உனக்கு போட்டு விட்டேன். இப்போ வந்து அத ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் போடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு விடுவான். அதாவது பாடி ஃபுல்லாவே போட்டு விடுவான். அண்ட் முக்கியமான சில இடங்கள்லயும் அந்த ஆயின்மென்ட்ட அவனே அப்ளை பண்ணி விடுவானா, பூனுக்கு வந்து ஒரு மாரி ரொம்ப வெட்கமா இருக்கு. என்னடா இவன் பண்றான் அப்படின்ற மாரி. பட் என்னதான் இருந்தாலும் ஃபா வந்து ஒரு டாக்டர் இல்லையா? ஸோ அவன் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, "சரி ஓகே. இப்போ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு ஃபா கிளம்பிருவான். இவன் என்ன பண்ணுவான்னா, அந்த ஹிக்கி மார்க்ஸ் எதுவுமே வெளியில தெரியாத மாதிரிக்கு ஃபுல்லா கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான். வந்த அப்புறமா அந்த ட்ரெஸ்ஸுக்கு வெளியாலேயும் ஒரு சில பிளேஸ் வந்து இப்போ கழுத்து கிட்டலாம் கொஞ்சம் ஸ்கின் தெரியிற மாதிரி இருக்குமாம். உடனே ஃபா வந்து பின்னாடி வந்து ஹக் பண்ணி மறுபடியும் அங்க கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்றேன்னு சொன்னா, அந்த ரெட் மார்க் வாரத்துக்கு மாரியே அவன் பண்ணுவான். அது வந்து பூனுக்கும் வலிக்கும். பூன் சொல்லுவான், "போதும் நிறுத்து" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு அப்புறமும் கூட மறுபடி இப்ப இன்னொரு மார்க் வெளியில விளங்குது இல்லையா? ஸோ அவன் அப்படியே செல்லமா கோவிச்சுட்டு, "இப்படி பண்ணிட்டியேப்பா" அப்படின்ட்டு அவன் மறுபடியும் உள்ள போய் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவான். அது வந்து ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிஃப்ட் பண்ணின ஒரு டீ ஷர்ட். அதான் அந்த ஹூடி மாரி ஃபுல்லா கவர் பண்ணி போடுற ட்ரெஸ்ஸு. அப்போ அத போட்டு வந்ததுக்கப்புறம் அ அத பார்த்துட்டு கேட்பான், "இந்த நீ மறக்காம இருக்கிறியா? இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் குடுத்தது" அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரி ஓகே வெளியில போய் தான் சாப்பிடணும். பட் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அவங்களோட பிளேஸுக்கே உள்ள வாரத்துக்கு மாதிரி. பிகாஸ் பூனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் நடந்தெல்லாம் போ முடியாது அப்படின்றதுக்காக, அவன் ஸ்டாஃப உள்ள வர விட்டுருப்பான். ஸோ ஸ்டாஃபும் உள்ள வந்து ஃபுட்ட வந்து சர்வ் பண்ணுவாங்க. அப்படி சர்வ் பண்ணும்போது அந்த ஸ்டாஃப் லேடி வந்து ஜப்பனீஸ் மொழியில ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே அவங்க மூஞ்செல்லாம் சிவக்கிற அளவுக்கு சிரிச்சுட்டு வெட்கப்பட்டுட்டு போவாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ல இது இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு பொண்ணுக்கு புரியும். பட் என்ன சொன்னாங்க அப்படின்றது கிளியரா பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ பாக்கிட்ட கேட்பான், "என்ன சொன்னாங்க?" அப்படின்றதுக்கு, "நம்ம 2 பேரும் நல்ல கப்பல்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, அப்ப அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஷையா ப்ளஷ் பண்ணி அவ்வளோ வெட்கப்பட்டுக்கிட்டு போறாங்க அப்படின்றதும், இல்ல அவங்க சொன்னாங்க நம்ம 2 பேரும் நல்ல கப்பல் அப்படின்ட்டு. பட் அது எதனால அப்படின்னு உனக்கு புரியுதா? அப்படின்றதுக்கு பூனுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு புரியாது. எப்படி இருக்கும்? நான் பேசுறது வந்து அவங்களுக்கு புரியாதே அப்படின்றதுக்கு சர்க்காஸ்டிக்கா வந்து ஒண்ணு சொல்லுவா. "நீ பேசுறது புரியாது. பட் சில விஷயங்களுக்கு வந்து மொழி ஒண்ணும் தேவையில்ல. வெறும் சத்தமே போதும்" அப்படின்ற மாரி சொல்லுவான். அதாவது அந்த நைட்டு வந்து 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அவனோட அந்த சவுண்ட் வெளியில கேட்டிருக்கும் இல்லையா? ஸோ அதத்தான் வந்து வந்து சொல்லி காட்டுவான். உடனே வந்து பொண்ணுக்கும் ரொம்ப ஷையா போயிரும். அந்த அளவுக்கு வெளியிலலாம் கேட்குற அளவுக்கா இதாயிருக்கும். அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா, நான் இவ்வளோ கவர் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருந்தும் வேலை இல்லையே! அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புரிஞ்சிருக்குமா? அப்படின்ற மாரி அவன் ரொம்ப வெட்கப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் வெளியில போவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு. இந்த ஸ்டோரி வந்து நாவல்ல ரொம்ப லென்த்தா இருக்கும். நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். ஏன்னா நம்ம ஷார்ட்டாவே பார்த்துட்டு போலாம். தேவையில்லாத இடையில இடையில இருக்கிறதெல்லாம் விட்டுறலாம். ஒரு ஒரு நாவல வந்து சீரிஸா எடுக்கும்போதோ, ஒரு ட்ராமாவா எடுக்கும்போதும் அப்படித்தான். இந்த நாவல்ல இருக்கிறத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணின மாதிரி அவங்க எடுக்க மாட்டாங்க. 100% அக்யூரேட்டா அத எடுக்க மாட்டாங்க. எது தேவையோ அத மட்டும் தான் எடுப்பாங்க. ஸோ சீரிஸ்ல எந்த அளவு தூரத்துக்கு இதெல்லாம் காட்டுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்க 2 பேரும் வெளியில போய் அப்படியே ஜாலியா சுத்திட்டு வாங்கிட்டு மறுபடியும் வருவாங்க. அப்போ வந்து ஃபாக்கு எப்படின்னா,
பூனோட லைஃப்ல நிறைய அ கெட்ட மெமரீஸ் தானே இருக்குது. அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் அவன் ஃபேமிலினால. ஸோ அது இல்லாம அவனோட மெமரீஸ்ல நல்ல நினைவுகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் இவ்வளவும் பண்றான். சரி ஒரு மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மறுபடி போயிருவாங்களா? அங்க போனதுக்கப்புறம் இப்போ பூனோட பர்த்டே வரப்போகுது. பூனோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னன்னா, அவங்க அம்மா யாருன்னு அவனுக்கு தெரியாது. என் அம்மா யாரா இருக்கும்? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அவனுக்கு எப்பவுமே இருக்கும். இத பத்தி அவன் அடிக்கடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அ அவனுக்கு ஒரு ஆறுதலா தான் பேசுவாங்க. என்னன்னா, அவனோட எல்லா பர்த்டேக்குமே ஒரு கிஃப்ட் வரும். ஆனா, அத யார் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்றது அதில எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. பேரு, ஊரு, அட்ரஸ் எதுவுமே இருக்காது. பட் அவன் அத அஸ்யூம் பண்ணுவான். அவன் வந்து கெஸ் பண்ணுவான். அது வந்து அவனோட அம்மாவா தான் இருக்கும் அப்படின்னு. பட் அது யாரு? எங்க இருக்காங்க? எப்படி இருப்பாங்க? எதனால அவங்க என்ன பார்க்காம இருக்காங்க? அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாது பூனுக்கு. இத போயிட்டு அப்பா கிட்ட கேட்கவும் முடியாது. ஏன்னா, அவர் இப்ப இருக்கிற நிலைமைக்கு சும்மாவே அவருக்கு பூனை பிடிக்காது. இப்போ வந்து பூனை காயப்படுத்தினதுனால வந்து அவருக்கு பெரிய பனிஷ்மெண்ட் ஒண்ணு மாரி குடுத்திருப்பான். அது எப்படி இருக்கும்னா, பூணுக்கு வந்து அடிக்கும்போது, அந்த அடி வந்து நோர்த்தும் வாங்கிப்பான். ஸோ நோர்த்துக்கும் அடிபட்டுருக்கும். நோர்த்துக்கு அடிபட்டதுனால, ஜோஹானுக்கும் கோவம் வரும். ஸோ ஜோஹான், 2 பேரும் சேர்ந்து அவர பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இதுல வந்து இன்னொரு ட்விஸ்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இதெல்லாம் வந்து சீரிஸ்ல பெருசா காட்ட மாட்டாங்க. பட் நாவல்ல இருக்கு. என்னன்னா, எப்படி ஜோஹானையும், ஆர்த்திட்டையும் கொஞ்சம் அப்படியே ஷிப் பண்ற மாரி அவங்களுக்குள்ளால பேசிப்பாங்களோ, அதே மாதிரி ஜோஹானோட பாய் ஃப்ரெண்ட் நோர்த்தோட ஃபேக்கல்டி வந்து அவன் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி. அதாவது இந்த 4 ஹீரோஸும் வந்து மெடிசின் படிக்கிறாங்க. ஸோ ஒரே ஃபேக்கல்டி. பட் 4 அந்த கியூட்டீஸும் வந்து வேற வேற ஃபேக்கல்டில படிக்கிறாங்க. நோர்த் வந்து என்ஜினியரிங் ஃபேக்கல்டி படிக்கிறான். என்ஜினியரிங் ஃபேக்கல்டில அவனுக்கு இன்னும் 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தனோட பேரு டைகர், இன்னொருத்தனோட பேரு நோவா. சீசன் 1ல காட்டியிருப்பாங்க. ஸோ டைகருக்கு வந்து நோவா மேல 7 வருஷமா ஒன் சைட் லவ். அது வந்து ஒரு பெரிய சீக்ரெட்டா நோர்த்துக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா டைகரையும், நோர்த்தையும் ஷிப் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து அவங்க ஃபேக்கல்டில பேசுவாங்க. இவங்க நோர்த்த வந்து அதிகமா அவனோட ஃபேக்கல்டில ஜோஹானோட சேர்த்து வச்சு பேசுறத விட, டைகரோட சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க. ஒன்ஸ் அவங்க ஜோஹானோட அவன் கமிட் ஆயிட்டான்றது தெரிய வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும். தெரிய வந்ததுக்கப்புறமா, நோர்த் வந்து ஒரே டைம்ல 2 பேர் கூடயும் இருக்கான் அப்படின்ற மாரியெல்லாம் பேசிப்பாங்க. எதனால அப்படின்னா, நோர்த்தும், டைகரும் அவ்ளோ க்ளோஸு. டைகருக்கு நோர்த் வந்து அவ்வளோ முக்கியம், இம்பார்ட்டன்ட். டைகரோட கேரக்டர் எப்படின்னா, அவனோட அப்பா வந்து ஒரு மாஃபியா பாஸ். ஸோ ஒரு மாஃபியாவோட பையன் தான் வந்து டைகர். இப்போ நோர்த்துக்கு அடிபட்டுருச்சு, நோர்த்துக்கு இப்படி ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதும், டைகரும் ஒரு பக்கத்துல ஃபயர் ஆயிருவான். அவன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு, அவனோட கண்ண நான் பிளைண்ட் ஆகாம விட மாட்டேன் அப்படின்ட்டுலாம் அவன் ஒரு பக்கம் வந்துருவான். ஸோ ஃபா, அதுக்கப்புறம் ஜோஹான், அதுக்கப்புறம் டைகர். இவங்க 3 பேரும் சேர்ந்தே வந்து பூனோட அப்பாவுக்கு நிறைய டார்ச்சர்லாம் பண்ணி ஒரு மாரி ஒரு பாடம் படிப்பிச்சு குடுப்பாங்க. பட் அது மட்டும் போதாது. லீகலா அவர் இனிமே பிசினஸ்ல எங்கேயுமே வந்து தல தூக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து நம்மளோட ஆர்த்திட். ஆர்த்திட் வந்து எப்படிப்பட்ட ஒருத்தன்னா, அ அவன் வந்து ஹாஃப் அமெரிக்கன். ஸோ அவனோட அப்பாவோட பேரு ட்ரேக். ட்ரேக்கோட கேரக்டர் வந்து அவங்களோட ஸ்டோரி வரும்போது, அதாவது ஆர்த்திக் தாவோட ஸ்டோரி வரும்போது நம்ம பார்ப்போம். எனக்கு ட்ரேக்கோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஒரு அப்பா, பையன் மாரி இல்லாம ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஸோ அவரோட ஹெல்ப்னால தான் ஆர்த்திட்டும் எல்லாமே பண்ணுவான். ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த ஃபுல் சீரிஸ்லயுமே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. அண்ட் எப்போ யாருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்றதுல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சலிச்சுக்கிட்டதே கிடையாது. அதுலயும் ஆர்த்திட் வந்து இந்த ஃபுல் சீரிஸ்லயுமே வந்து ஆர்த்திக் தான் லாஸ்ட்டா கமிட் ஆகுறவன். அதுவரைக்கும் அவன் வந்து கமிட் ஆக மாட்டான். அவனுக்கு இந்த லவ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவன் அத பத்தி பெருசா எடுத்துக்கிறதும் கிடையாது. பட் ஃப்ரெண்ட்ஸோட லவ்வுக்காக வேண்டி அவன் அவ்ளோ கஷ்டப்படுவான். ஸோ இதுலயும் வந்து ஆர்த்திக்கும் ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடி இவங்களுக்கு பிரச்சனை வராம இவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, ஹில்லு அப்படின்ட்டு எல்லாருமா சேர்ந்து தான் பூனோட அப்பாவ வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க.
அதுவும் சும்மா எல்லாம் இல்ல. என்ன பண்ணுவான்னா, பூனோட அப்பாவ இருட்டு ரூம்ல போட்டு அடைச்சு, டார்ச்சர் எல்லாம் பண்ணி, அவனோட கண் எல்லாம் தெரியாத அளவுக்கு இது பண்ணி, அப்படியெல்லாம் ரொம்ப பண்ணி தான் அவன போலீஸ்ல அனுப்பிச்சு வச்சிருப்பான். ஸோ, இப்போ வந்து அவர் போலீஸ்ல இருக்கும்போது, அது லாக்அப்ல இருக்கும்போது, எப்படி வந்து பூன் போயிட்டு பேச முடியும்? அம்மாவ பத்தி கேட்க முடியும்? முடியாது இல்லையா? இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன? பூன ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தானே! ஸோ, அதனால இப்போ பூனுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. எப்படி அம்மாவ பத்தி தெரிஞ்சுக்கிறது? அப்பா சொன்னாலே தவிர, வேற எந்த வழியுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப சோகமா இருப்பானா, உடனே வந்து அவன் தான் எல்லாரையும் விட ஒரு ஸ்டெப்ஸ் முன்னாடி இருப்பான் இல்லையா? வந்து என்ன பார்ப்பான்னா, இது சரி வராது அப்படின்ட்டு அவன் போய் ஜோஹான் கிட்ட சொல்லிருவான். இப்படித்தான் பூனோட அம்மா பத்தின டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாதனால அவன் ரொம்ப சோகமா இருக்கான். அவனோட பர்த்டே வேற வருது அப்படின்றதும், இவங்க எல்லாரும் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து கிட்ட பேசி சொல்லுவாங்க. "டேய் இது ஒரு நல்ல சான்ஸு. பூனோட அம்மா பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அத ஒரு கிஃப்ட்டா குடு" அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்குமே வந்து ஹெல்ப் கேட்கறது ஆர்த்திக் கிட்ட தான். ஸோ ஆர்த்திக் தான் ஃபுல் ரிசர்ச் பண்ணி எல்லாம் பண்ணி ஃபுல் டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி ஃபாக்கு குடுப்பான். ஸோ வந்து அதத்தான் பர்த்டே கிஃப்ட்டா பூனுக்கு குடுப்பான். அதாவது அதில என்ன இருக்கும்னா, பூனோட அம்மா பத்தின டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இப்ப அவனுக்கு அது ரொம்ப நர்வஸா இருக்கும். இது எப்படி பார்க்குறது? எப்படி உடனே எடுத்து பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப நர்வஸா இருக்குமா, ஸோ எல்லாருமா சேர்ந்து இவங்களுக்கு தைரியம் குடுக்குறது யாரு? தாவோ தானே! தாவோவோட பிளேஸுக்கு போவாங்க. இதுவ எ இதில வந்து நோர்த்து, டெர்ரு, அதுக்கப்புறம் போன். இவங்க 3 பேர் தாவோவோட ரூம்ல போய் மீட் பண்ணி அவன்கிட்ட விஷயத்த சொல்லும்போது, டாவோ சொல்லுவான், "நீ மனச தளர விடாம பாரு. நிஜமாலுமே உங்க அம்மா வந்து உன்ன விட்டு போனதுக்கு ரீசன் இருக்கும். நீ தேடி பாரு" அப்படின்னு. தொறந்து பார்த்தா டாக்குமெண்ட்ல பயங்கர ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு ஜப்பானீஸ் வுமன். ஸோ அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பான். அப்படின்னா நீ வந்து போன் அவன வந்து மியாவ்ன்னு தான் சொல்லுவாங்க. "டேய் மியாவ் நீ வந்து ஒரு ஹாஃப் தாயா? ஹாஃப் ஜப்பனீஸா?" அப்படின்னு. அதுக்கப்புறமா ஃபர்தரா அவங்க அம்மா பத்தின டீட்டெயில்ஸ தேடும்போது தான் பார்த்தா, அவங்க அம்மா ஹாஃப் ஜப்பனீஸ் கிடையாது. அவங்க அம்மாவோட அம்மா. அவங்களே வந்து ஹாஃப் தாய், ஹாஃப் ஜப்பனீஸ் தான். அதாவது பூனோட பாட்டி. அவங்க இறந்ததுக்கப்புறம் பூனோட அம்மா வெறும் 18 வயசுல அவங்க அம்மாவோட அஸ்திய அவங்க பொறந்த ஊரான தாய்லாந்துல கொண்டாந்து கரைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அப்படி வந்த இடத்துல தான் பூனோட அப்பாவ அவங்க டேட் பண்ணாங்களா, லவ் பண்ணாங்களா, இல்ல ஆக்சிடென்ட்டா நடந்துச்சா என்னன்னே தெரியாது. ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் இவன் பொறந்திருப்பான். அதாவது அவங்க அம்மாவுக்கு 19 வயசு இருக்கும்போது இவன் பொறந்துட்டான். ஆனா, அவங்க திருப்பி ஜப்பானுக்கு போய் ஆகணும். அண்ட் அவங்களோட ஸ்டடீஸும் அப்படியே இருக்கு. அதெல்லாம் படிக்கிற வயசு இல்லையா? ஸோ வேற வழி இல்லாம தான் அதுவும் இல்லாம பூனோட அப்பாவும் அவ்வளவா ரெஸ்பான்சிபிளா இருந்த பெர்சன் கிடையாது. இப்போ வரைக்குமே அவர் அப்படித்தான் இருக்காரு. இப்போ இருக்கிற ஒய்ஃப் கூட அவர் ஒழுங்கா இல்ல அப்படின்றதுக்காக விட்டுட்டு போயிருப்பாங்க. அதே மாரி பூனோட அம்மாவுமே வந்து பூனோட அப்பாவும் ரெஸ்பான்சிபிள் இல்லாம இருக்காரு அப்படின்றதுனாலயும், வேற வழி இல்லாதனாலயும் தான் அவன அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கும். அதுக்கப்புறமா வந்து இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மேரி பண்ணி இன்னொரு பையனும் இருப்பாங்க. அதாவது பூனுக்கு ஒரு தம்பியும் இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பூனுக்கு ஹேப்பி தான். அம்மா வந்து ஹேப்பியா இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பியும் இருக்கான் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க, "நீ போயிட்டு பார்க்கணும். உங்க அம்மாவ நீ போயிட்டு மீட் பண்ணணும்" அப்படின்னு சொன்னதும், இவனுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும், தயக்கமா தான் இருக்கும். ஸோ ஜப்பான் போவாங்க. இந்த வாட்டி வந்து கேங்காவே போவாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அவங்க அம்மாவ மீட் பண்ணதும், அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. அவனோட தம்பி வந்து ரொம்ப சப்பியா இருப்பான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. "உங்க அம்மா வந்து உன் தம்பிக்கு என்னடா குடுக்குறாங்க? நீ பாரு எப்படி இருக்க? குட்டியா இருக்க" அப்படின்னு. அவங்க அம்மாவும் ஹைட்டா, வெயிட்டா நல்லா தான் இருப்பாங்க. அவன் தம்பியும் அப்படித்தான் இருப்பான். பட் பூன் மட்டும் தான் ஒரு மாரி குட்டியா இருப்பான் இல்லையா? அதுக்கப்புறமா அவங்க அம்மா கூட பேசினதுக்கப்புறம், அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அம்மாக்கு வந்து நம்ம மேல பாசம் இருக்கு அப்படின்னு. தம்பி கூட அப்படியே பேசி, சிரிச்சு, விளையாடி எல்லாரும் ஃபேமிலியா ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. பட் சர்ப்ரைசிங்கா அந்த பிளேஸுக்கு இந்த கியூட்டீஸோட இவங்க மட்டும் கேங்கா போய் சரி வருமா? மத்த கேங்கும் அதாவது டாக்டர் கேங்கும் வருது ஆர்த்தித்த தவிர. அவன் வந்து என்ன செய்ய போறான்? அதனால அவன தவிர மத்த எல்லாரும் வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறமா சரி ஓகே வந்தது தான் வந்துட்டோம். நம்ம கொஞ்ச நாள் இங்க இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படின்ட்டு அங்க வந்து 3 கப்புலும் அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜோஹானுக்கு ஆர்த்திக் கால் பண்ணுவான். கால் பண்ணி, "என்னடா என்ன மட்டும் விட்டு போயிட்டீங்க. நான் மட்டும் இங்க தனியா இருக்கிறேன்டா." அப்படின்ற மாரி பேசும்போது, ஜோஹான் சொல்லுவான், "எங்க அம்மாவ கூட்டிட்டு நீ
ஷாப்பிங் போ அப்படின்றது உங்க அம்மாவ கூட்டிட்டா, ஐயய்யோ! என்னால முடியாது. ரெட் கலர்ல லிப்ஸ்டிக் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. என் கண்ணுக்கு எல்லாமே ஒரே ரெட்டா தான் இருக்கும். ஆனா அவங்க மட்டும் அதில 100 டிஃபரண்ட்ஸ் கலர் ஆஃப் ரெட் எடுப்பாங்க. டிஃப்ரெண்டான ஷேடஸ்ல எடுப்பாங்க. என்னாலலாம் முடியாது. அப்படின்னு சொல்லும்போது ஜோஹான் சொல்லுவான், "ஏன் நான் சொன்னா போமாட்டியா? எங்க அம்மாவ கூட்டிட்டு நீ ஷாப்பிங் போ" அப்படின்னு சொன்னதும், "ஒ ஒ அது எனக்கு வேற வழி இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தியும் ஓகேன்ற மாரி சொல்லுவா. இத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சிரிப்பாங்க. லைக் அப்போ இது அந்த ஆல்ரெடி ஒரு இன்சைட் காமெடி இருக்கும் இல்லையா? ஆர்த்தித் வந்து ஜோஹானோட செட்டப் அப்டின்ட்டு. ஸோ, "டேய் அப்போ இதுக்கு முன்னாடியும் ஆர்த்தித் வந்து உங்க அம்மாவ கூட்டிட்டு ஷாப்பிங் எல்லாம் போவானா?" அப்படின்னு கேட்பதும், அப்போ ஜோஹான் சொல்லுவான், "அவன நான் அதுக்கு தானே வச்சிருக்கிறேன்" அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப காமெடியா இருக்கும். பட் இது எதுவுமே வந்து நோர்த்துக்கு புரியாது. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு. புரிஞ்சா தான் குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துருமே. புரியாது. ஸோ, இப்போ என்னன்னா, இவங்க 3 கப்பலுமே அங்க ஸ்டே பண்ணுவாங்க இல்லையா? ஸ்டே பண்றாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? எக்ஸாம் இல்ல, லெக்சர்ஸ் இல்ல, வேற ஒர்க் இல்ல. இவங்க வந்து வெளிநாட்ல இருக்கிறாங்க. ஸோ, அவங்களோட வேலைய அவங்க ஆரம்பிச்சுருவாங்க. பட் 3 கப்பலோட அந்த இன்டிமேசி சீனையும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? அத நான் பொறுமையா கொஞ்சம் மூச்சு விட்டு, யோசிச்சு, திக்கி திணறி ரெக்கார்ட் பண்ணி, அத நான் எடிட் பண்ணி, அதுக்கப்புறமா அப்லோட் பண்றேன் மக்களே. அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் இதோட இத முடிச்சுக்கிறேன். இவங்களோட இந்த அ நைட் வந்து எப்படி கழியப்போகுது அப்படின்றத நான் உங்களோட இமேஜினேஷன்ல இப்போதைக்கு விட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம அத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.